ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற அழகான 11 விதமான சாமந்தி பிளான்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ இதோட சாப்ளிங்ஸ் கிடைக்காது, ஏன்னா சம்மர் வருது. சம்மர் முடிஞ்ச பிறகு சேலுக்கு கிடைக்கும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த பிளான்ட்ஸுமே ஆன்லைனில் வாங்கலை. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற நர்சரி, அப்புறம் ரோட் சைடில் இருக்கிற அந்த மாதிரி ஷாப்பில் தான் போய் பார்த்து கலெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே அப்படி கலெக்ட் பண்ண சாமந்தி பிளான்ட் தான். ப்ரீ புக்கிங் இப்போ பண்ணுறதில்ல, ஏன்னா ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு சொன்ன டைமுக்கு பிளான் கொடுக்கலன்னா பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். கஸ்டமர்ஸ் எல்லோரும் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் ப்ரீ புக்கிங் இப்போதைக்கு பண்ணுறதில்ல. இப்போதைக்கு யூடியூப்பில் சேல் வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு உடனே புக் பண்ணிவிடுங்க. இனி வர நாட்களில் சின்ன சின்ன மழை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சாப்ளிங்ஸ் கிடைக்கும். உடனே சேல் வீடியோ போட்டுருவேன். ரொம்ப ஹாட் கிளைமேட்னால் கொஞ்சம் லேட் ஆகும். இனி நம்ம 11 வெரைட்டி சாமந்தியை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் வெரைட்டி. டார்க் ரெட் கலரில் ரொம்பவே அழகான சாமந்தி இது. இப்போ தான் பிளான்ட் பக்கத்தில் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது செகண்ட் வெரைட்டி. ரெட் கலர் பெட்டல்ஸில் எல்லோ ஷேட் இருக்கும். பட்ஸ் ரெட் கலரில் இருக்கும். பூக்கள் விரியறப்போ எல்லோ கலர் ஷேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி பூக்கள் நிறைய நாள் செடியில் விட்டு வைக்கக்கூடாது, கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் மதர் பிளான்ட்டை சுற்றி நிறைய பேபி பிளான்ட்ஸ் வளர ஆரம்பிக்கும். இது தேர்ட் வெரைட்டி. பட்ஸ் பர்பிள் கலரில் இருக்கும். பூக்கள் பர்பிள் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் மிக்ஸ் ஆன மாதிரி போகும். பூக்கள் பூத்து நிறைய நாட்கள் ஆகிறப்போ ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். இந்த சாமந்திலையும் பூக்கள் பூத்து முடிகிறப்போ மதர் பிளான்ட் பட்டு போயிடும். ஆனால் பாட்டில் நிறைய பேபி பிளான்ட்ஸ் இருக்கும். நாம் அதை தனித்தனியாக நட்டு வச்சா அடுத்த வருஷத்துக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஃபோர்த் வெரைட்டி இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் மிக்ஸ் ஆன சாமந்தி. இதோட பூக்களோட ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் ரொம்ப சின்ன பாட்டில் நட்டுட்டேன், அதனால் பிளான்ட் குட்டையாக தான் வளர்ந்துச்சு. கொஞ்சம் பூத்துட்டு பூக்கள் வாடுறப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுலேயும் கன்று வர ஆரம்பிச்சிருக்கு. சாமந்திக்கு 10 இல்லைன்னா 12 இன்ச் சைஸ் பாட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிளான்ட் பெருசாக வளர்கிறப்போ சைட்லேயும் கன்றுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சாமந்தி சைடில் கன்று வரலன்னா பூக்களை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக பக்கத்தில் பேபி பிளான்ட்ஸ் வளர தொடங்கும். ஃபிஃப்த்து வெரைட்டியை பாருங்கள். பட்ஸ் ரெட்டாக இருக்கும். பூக்கள் விரிகிறப்போ ரெட் கலர் சேஞ்ச் ஆகி எல்லோ ஆகிடும். பூக்கள் பூத்து நிறைய நாள் ஆகிறப்போ கம்ப்ளீட்டாக எல்லோ கலர் ஆகிடும். சிக்ஸ்த்து வெரைட்டி இது. இதன் பூக்கள் தேன் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி பூக்கும். இந்த வெரைட்டிலே நிறைய பேபி பிளான்ட்ஸ் பக்கத்தில் வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் சாமந்தி பிளான்ட்டுக்கு பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணுறப்போ உங்கள் ஏரியாவில் எந்த விதமான மண் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மணல் கிடச்சா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் எரு இல்லைன்னா கம்போஸ்ட் சேர்த்துக்கோங்க. பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கோங்க. 7th வெரைட்டி எல்லோ கலர் சாமந்தி பிளான்ட் இது. இதில் 3 வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டியில் பெட்டல் ரொம்ப தின்னாக நீடில் மாதிரி இருக்கும். இந்த எல்லோ சாமந்தியை பாருங்கள், பெட்டல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 8th வெரைட்டி இது. பூக்கள் ஒயிட் கலரில் இருக்கும், நடுவில் எல்லோ கலரில் இருக்கும். பூக்கள் விரிஞ்சு நிறைய நாள் ஆகிறப்போ இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர் ஆகிடும். 9th வெரைட்டி இது. பிங்க் கலரில் பூக்கும், யூனிக்காக இருக்கும். இதுலேயும் பக்கத்தில் பேபி பிளான்ட்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பூக்கள் விரிஞ்சு நிறைய நாள் ஆகிறப்போ இப்படி ஆகிடும். 10th வெரைட்டி இது. பூக்கள் க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆகி பூக்கும். இந்த பிளான்ட்ஸில் பூக்கள் பூத்து முடிஞ்சிட்டு எல்லா பூக்களையும் கட் பண்ணி எடுத்துட்டா குட்டி குட்டியாக இருக்கிற பேபி பிளான்ட் ஸ்பீடாக வளரும். இது 11th வெரைட்டி. இதன் பூக்கள் எப்படி இருந்துச்சுன்னா உஜாலா ப்ளூ கலரில் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கில் பூத்த பூக்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. சைடில் பிளான்ட் வளருது. இப்போ 11 வெரைட்டியும் பார்த்தோம் இல்லையா? இன்னும் ஹனி கலர், பிங்க் கலர் மாதிரி சில பேபி பிளான்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சீசனுக்கு 14 கலர்ஸ் நாட்டு சாமந்தி ரெடி ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு சேல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.